மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் காலநிலை மாற்றம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அடுத்த ஓராண்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 10 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது, 70 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கடற்கரை ஓரங்களில் பனை விதைகளை நடவு செய்து பராமரிப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஹைட்ரோ கார்பன் எடுப்பு நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சியது, வண்டல் மண் படிமங்கள் இங்கு சேராமல் தடுத்தது, அதுபோல் புவி வெப்பமயமாதனால கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது, கடல் நீர் உள்ளே புகுந்து வருகிறது, இறால் குட்டையினால் உருவாக்கப்பட்ட பாதிப்பு, இது போன்ற பல அச்சுறுத்தல்னால இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. காடுண்டிய அளவும் குறைந்திருக்கிறது. 33 விழுக்காட்டுக்கு பதிலாக 12 விழுக்காடு தான் இருக்கிறது. ஆகவே வேகமாக நாம் மரக்கன்றுகளை நட வேண்டும், பனை விதைகளை நட வேண்டும், நிலத்தடி நீரை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சத்துணவு ஊழியர்களை தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தாமல் காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் மலர்விழி வலியுறுத்தியுள்ளார். 9000 தொகுப்புதிய சத்துணவு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொகுப்பூதிய முறையை கைவிட்டு முறையான சிறப்பு காலை முறை ஊதியத்தில் அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும். அப்படி பணி அமர்த்தவில்லை என்றால் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மாநில செயற்குழுவை கூட்டி ஒரு வலுவான போராட்டத்திற்கு தயாராகும். மாண்புமிகு தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரே வாக்குறுதி கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவை பேச்சு வார்த்தைக்கு போகும்போது காலி பணியிடத்தை நிரப்புறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திடீர்னு நேற்று இந்த அரசாணை வெளிவந்தோன்னே ஊழியர் அனைவரும் ஒரு கோபத்தோடு அந்த அரசை பார்க்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் செல்வநாயகபுரத்தை முதுகுளத்தூர் பேரூராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். செல்வநாயகபுரத்தை பேரூராட்சியுடன் இணைத்தால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பறிபோகும் என்றும் பல்வேறு வரிகள் உயர்த்தி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். ஊராட்சி பேரூராட்சியோட இணைக்கக்கூடாது எங்கள் ஊராட்சியை. அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் முழுக்க விவசாயத்தை சார்ந்தே நாங்கள் இருக்கோம். ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள், இந்த கூலி வேலைகள் இதை பார்த்துக்கிட்டு 100 நாள் வேலை எங்களுக்கு பறிபோயிருங்கிற பயம் இருக்குது. அந்த பயத்துக்காகத்தான் இப்போ நாங்கள் எங்கள் ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக அரசை கண்டித்து கோவையில் ஊர்வலம் நடத்திய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஊர்வலத்துக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன், நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். நாட்டுக்கு எதிராக நாட்டு மக்களுக்கு ஈடுபடுகின்ற நபர்களுக்கு எந்த விதத்திலேயும் சமுதாயத்தில் இருக்கின்றவர்களோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ ஆதரவு கொடுக்க கூடாது என்கின்றதை உணர்த்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற இந்து இயக்கங்களும் கோயம்புத்தூரில் இந்த பேரணியை நடத்தியிருக்கிறோம்.